நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல நிறைய விஷயங்களை நாம் வந்து ரெகுலரா டெய்லி கத்துக்கிட்டு இருக்கிறோம். பிசினஸ்ங்கிறது பொருள்களுடைய என்னன்னு கேட்டா, எந்த அளவுக்கு பொருள்களை நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டுட்டு போய் ஜனங்க மத்தியில சேர்க்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறது பேர் தான் பிசினஸ்ங்கிறது. அது வந்து ரீசன் ஓரியன்டட் இல்ல. பிசினஸ்ங்கிறது ரிசல்ட் ஓரியன்டட். ரீசன் ஓரியன்டா கிடையவே கிடையாது. ரிசல்ட் ஓரியன்டடுக்கு பேர் தான் பிசினஸ். என்ன சார் ரிசல்ட் அப்படின்னு கேட்டா, இந்த பொருளை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கும் போது இது நல்லா இருக்குதுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டுவாங்கன்னா அங்க ரிசல்ட் வந்துச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பொருட்களை வந்து யூஸ் பண்ணுவதன் மூலமாக பலன் அடைஞ்சு அதை அவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னா அங்க ரிசல்ட் வந்துருச்சு. இந்த பொருட்களை யூஸ் பண்ணுவதன் மூலமாக ஒரு நபர் ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணிட்டான்னு சொன்னா அங்க வந்து நமக்கு ரிசல்ட் வந்தாச்சு. இந்த பொருட்களை யூஸ் பண்ணுவதன் மூலமாக ஒரு நபர் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் சார், என்ன இல்லை, நான் வந்து இந்த பொருட்களின் மூலமாக ஒரு வருவாயை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன், நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அவார்டை நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அது வந்து ரிசல்ட். இதெல்லாம் தான் ரிசல்ட். ரீசன் என்ன அப்படின்னு கேட்டா, ரீசன் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க சார், அப்புறம் யாருமே சேர மாட்டேங்கிறாங்க சார், அப்புறம் யாருமே வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க சார், அப்புறம் யாருமே வந்து சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க சார். இது வந்து ரீசன். இந்த மாதிரி ரீசன் ஓரியன்ட் ஆட்களுக்கு பின்னாடி நம்ம போனா நமக்கு பிசினஸ் வராது. ரிசல்ட் ஓரியன்ட் எப்படியெல்லாம் இந்த பொருட்களை கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்க முடியும், யாருக்கு சேர்க்கணும், எந்த மாதிரி நபர்களை செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு பூமியில கொண்டு போய் விதைக்க போகும்போது நம்ம பாறையில விதைக்கிறது இல்லை, நல்ல நிலம் பார்த்து விதைக்கிறோம். அது மாதிரிதான் இந்த பிசினஸையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் போது நபர்களை செலக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி செலக்டட் சீடு தான் நம்ம ஜெகதீஷ் சார். அவர் வந்து ஆர்சிஎம் குள்ள வந்த போது அவர் வந்து அவருக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கு. அவர் ஒரு சாதாரணமா இல்லை, அவர் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எங்க டிரான்ஸ்போர்ட் ஃபேமிலியில அவர் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு ஹீலர், ப்ரொடக்ட் ஹீலர். இன்னும் சொல்ல போனா சாஃப்ட்வேர்ல அவரே கூட டிசைன் பண்ணுவார் நிறைய. அந்த அளவுக்கு அவருக்கு தெரியும், இன் அண்ட் அவுட் போய் வர முடியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி திறமை இருக்குமானா ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்கும். அப்ப அவர்கிட்ட கொஞ்சம் மல்டி டேலண்ட் இருக்கு. அந்த மல்டி டேலண்ட ஆர்சிஎம்ல அவரு கொஞ்ச நாள் என்ன பண்ணாருன்னு கேட்டா அப்படியே சின்னதா யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவருடைய டைம் வந்தபோது அதை பெருசா யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அவருடைய விளைவு இன்னைக்கு ஸ்டார் பார்ல இருக்காரு. சொல்ல போனா மே மாசம் அவர் வந்து எமரால்டு வரப்போறார். அப்கமிங் எமரால்டுன்னு சொல்லாரு. அந்த அளவுக்கு வந்து அவரு பிசினஸ் பில்டு பண்ணி பெரிய டீமுக்கு சொந்தக்காரர். இதெல்லாம் எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டா வரும். ஆனா என்ன செய்யணும், நம்ம வந்து ஆரம்பிச்ச வேலையை நம்ம தொடர்ந்து செய்யணும். விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்கலாம். அதனால நம்ம வந்து சும்மா இருந்தா கூட நம்ம டீம்ல உள்ளவங்க நம்ம யாரை சேர்த்துட்டோமோ அவங்க பல்லு விளக்குத்தானே செய்யறாங்க, அவங்க குளிக்கத்தானே செய்யறாங்க, அவங்க இந்த பொருட்கள் யூஸ் பண்ணத்தானே செய்யறாங்க. அதனாலதான் விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்கலாம். அதனால விதைகள் யாருன்னு கேட்டா நம்ம கொண்டுட்டு வந்து ஆர்சிஎம் சேர்த்துட்டோம். வேர்கள், விழுதுகள், பூக்கள், பிஞ்சுகள், காய்கள், கனிகள், இதெல்லாம் தான் வந்து நம்ம சேர்த்துட்ட ஆட்களினுடைய பலன்கள். பலன் கொடுத்தா அதெல்லாம் வேறு விழுதுன்னு சொல்லலாம். சார் பலனே கொடுக்கல சார் அப்படின்னா பட்டு போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதுதான். அது எங்கேயோ பாறையில வசிட்டோம், அதனால காஞ்சி போயிடுச்சு, இல்லைன்னா கொஞ்சம் குருவி எல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு, இல்லைன்னா அது வந்து இத்து போயிடுச்சு, முளைக்கல, அப்படித்தான் எடுத்துக்குவேன். அதனால இத்து போனதையும் முளைக்காததையும் செத்து போனதையும் குருவிகள் தின்றதையும் பாறையில் வச்சதையும் பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல விதைகள் பல 100 பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிற விதைகளில் ஒரு பெரிய விருட்சமாக நிற்கிற ஜெகதீஷ் சார் இன்னைக்கு பேச வந்திருக்கிறார். ஒரு ஆள் கேட்டா போதுமான்னு கேட்டா முடியாது. இல்லைன்னா அவர் ஒரு நாள் பேசிடுவாரானா அது முடியாது. ஒரு நாள் போதுமா நான் பாட இன்று ஒரு நாள் போதுமா பாலை முருககிருஷ்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாள் பத்தாது. அப்ப ஒரே நாள்ல பேச முடியாது. இன்னைக்கு அவர் பேச வந்திருக்கிற சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட். என்னன்னு கேட்டா கன்சிஸ்டன்சி, கான்பிடென்ட், அதே மாதிரி கிளப்ஸ், அதே மாதிரி வந்து என்னது டபுள் தமால், என்னென்னத்துல டபுள் தமால், அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா பர்சேசர் கிளப், நிறைய விஷயங்களை எடுத்து பேச வந்திருக்கு. இது உங்க டீம்ல நீங்க மட்டும் கேட்டுட்டு போய் நீங்க சொல்ல போறது கிடையாது, சொன்னாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. பட் உங்க டீம்ல உள்ளவங்க உள்ள ஜாயின் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். அதனால நீங்க எல்லாரும் உங்க டீம்ல உள்ளவங்களை எடுங்க. கண்டிப்பா உங்களால என்ன செய்ய முடியும், இந்த பிசினஸ பெரிய லெவல்ல பில்டு பண்ண முடியும். அதற்கு இந்த கூட்டத்தை பயன்படுத்துங்கள் சொல்லி உங்களுடைய பலத்த கரவாசையோட நான் நம்முடைய ஸ்டார் பல் பின் அச்சீவர்
சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ரொடக்ட் ஹீலர் நம்ம ஜெகதீஷ் சார் வந்து நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் ஜெகதீஷ் சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன் ஆன் தி லிஸ்ட். தேங்க்யூ சார். உதாசியம் நண்பர்களே, எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாசத்துக்கான எனக்கு இந்த வாய்ப்பு மிக அருமையா நான் பயன்படுத்த நினைக்கிறேன். லாஸ்ட் மந்த் கூட பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டிங் பிளான் தான் எடுத்தோம். என்னுடைய செஷன் வந்து மார்க்கெட்டிங் பிளானா இருந்துச்சு. அந்த மார்க்கெட்டிங் பிளான்லயுமே நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர் பத்தி நான் கவர் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட்டிங் பிளான் நிறைய சப்ஜெக்ட் சொல்ல வேண்டியதுனால கன்சிஸ்டன்சி பிளான்ல கொஞ்சம் குறைவா இருந்திருக்கும். அதோட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேசர் கிளப்ல புது அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. அப்ப அந்த பர்ச்சேசர் கிளப் பத்தியும் டபுள் டாமல் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம விளக்கமா கொடுத்தால் வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம அனைவருக்கும் பயன்படும் சொல்லி இந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம எமரால்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஸோ நீங்க வந்து இந்த மாசம் இதை பேசுங்க, இது சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு நம்ம எமரால்டு சார் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணதுனால ஸோ அந்த போன லாஸ்ட் மந்த் பேசுனதுலையும் கொஞ்சம் சேம் தான் வரும். ஸோ அது வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஏன் கன்சிஸ்டன்சி ஆஃபர் மறுபடியும் பேசுறோம் அப்படின்னா சிம்பிள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணது 2013 7வது மாசம், சாரி 2013 கரெக்டா 2013 7வது மாசம் நான் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்பொழுது நான் ஒரு டிஎன்எஸ்டிஸ்ல ட்ரேடர். 2013 நான் ஒரு ஆள் ஜாயின் பண்றேன். இன்னைக்கு வருஷம் என்னாச்சு? 2022. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு, 11 வருஷம் ஆச்சு. சாரி 24, ஒரு 11 வருஷம் ஆச்சு. அந்த 11 வருஷமா நான் என்ன பண்ணேன்? ரொம்ப சிம்பிள். கன்சிஸ்டன்சி ஆர்சிஎம்ல இருந்தேன். கன்சிஸ்டன்சி ஆர்சிஎம் பண்ணேன். ஒவ்வொரு மாசம் வந்து ஆர்சிஎம்ல சாதிக்கணும்னு சொல்லி துடிப்பா இறங்கினேன். அதுக்கான அத்தனை வேலைகளும் நான் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கன்சிஸ்டன்சி பயன்தான் என்ன வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பின்னை அடைய வச்சு. இன்னைக்கு தமிழ்நாடுல டாப் பின் என்னன்னு பார்த்தா எமரால்டு. நம்ம காமரா சார் இருக்கக்கூடிய எமரால்டு பின்னு. அதுக்கு அடுத்த பின்னு பார்த்தீங்கன்னா நான் இருக்கக்கூடிய ஸ்டார் பேக். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் செகண்ட் பின்ல வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னா காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியா. அப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாற்று கருத்தே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கன்சிஸ்டன்சி இல்லாம பண்ணா ஜெயிக்கவே முடியாது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான். மதுரையில இருந்து சென்னை போகணும் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஒரே திசையில, அதாவது மதுரையில இருந்து சென்னைக்கு போற பாதையில பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா. அதை விட்டு மதுரையில இருந்து திருச்சி போன உடனே திருச்சியில இருந்து திண்டுக்கல் நோக்கி பயணப்பட்டாலோ அல்லது திருச்சியில இருந்து தஞ்சாவூர் நோக்கி பயணப்பட்டாலோ சென்னை வருமா? இல்ல ஒரு வழியா அந்த அங்க போயிட்டு தஞ்சாவூர்ல இருந்தா சென்னை நோக்கி போற பாதையில போனாவது அடுத்து வந்து எப்படியா சென்னை ரீச் ஆகும். அதை விட்டு தஞ்சாவூர்ல இருந்து அங்க நீங்க ராமேஸ்வரம் போற பாதையை பயன்படுத்த என்ன ஆகும்? அப்ப நமக்கு அருகில் வந்த சென்னை நம்ம என்ன நோக்கி பயணப்பட்டோம்? மதுரையில இருந்து சென்னை நோக்கி பயணப்பட்டோம். மதுரையில இருந்து கிட்டத்தட்ட சென்னை வந்து 470 500 கிலோமீட்டர். அப்ப நான் திருச்சி வந்தாச்சுன்னா ஒரு 135 150 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கும் எங்க போறதுக்கு, சென்னை வர்றதுக்கு. அப்போ ஒரு 350 கிலோமீட்டர் நான் வந்து போக வேண்டிய தூரம் இருந்திருக்கும். அதை விட்டு நான் என்ன பண்றேன்? தஞ்சாவூர் நோக்கி திரும்பிட்டால் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு கூடுதலா ஒரு 50-100 கிலோமீட்டர் வந்து என்னுடைய பயண தூரம் அதிகமாகும். அப்ப 350 கிலோமீட்டர் போக வேண்டிய இடத்துல 450 கிலோமீட்டரா மாறி இருக்கும்.
சரி, அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து சென்னை நோக்கி திரும்பினால் அந்த 450 வேகமா கடந்துடலாம். அதை விடுத்து நான் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்தை நோக்கி கிளம்புனா இன்னும் வந்து நான் வந்து அந்த நான் பெறப்பட்ட இடத்த மதுரையிலிருந்து போக வேண்டிய தூரமாக இருந்த அந்த 500 கிலோமீட்டர் மறுபடியும் வந்துடும். மறுபடியும் நான் தூத்துக்குடி போயிட்டா இன்னொரு 200 கிலோமீட்டர் வந்து பயண தூரத்தில் ஏறிடும். அப்ப நான் போக வேண்டிய இலக்கான சென்னை போய் எப்ப அடைய முடியும்? சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மாதிரி போக போக தூரங்கள் அதிகமாகும். போக வேண்டிய இலக்கை நோக்கி பயணிக்காம வேறு ஒரு திசையில பயணிக்கிறோம் அர்த்தம். அப்ப இலக்கு வந்து நமக்கு ரீச் ஆகாது. அப்ப இலக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சி இல்லாம இலக்கை நோக்கி பயணிக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கம்பெனி கடந்த வருடம் வந்து மே மாசம் வந்து புதிய பிளான் கொடுக்கும்போது கன்சிஸ்டன்சி கொடுத்தாங்க. 2000 இருந்து ஒரு பிளான் இருக்கு. அந்த 2010 வரைக்கும் ஒரு பிளான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2010 இருந்து 2023 ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஒரு பிளான் கொடுத்தாங்க. போன மே மாசத்துல இருந்து அடுத்த பிளான். ஸோ 3வது பிளான்ல நமக்கு அறிமுகப்படுத்த ஒரு விஷயம் தான் கன்சிஸ்டன்சி. இப்போ அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா கம்பெனி கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கன்சிஸ்டன்சி இல்லாம பிசினஸ் வந்து தொடர்ந்து வராது. அப்படி முடிவு பண்ணி இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியை புரிஞ்சுக்கிட்டு அத்தனை பேரும் ஒரு வருஷத்துல அடுத்தடுத்த பின்னுக்கு போயிருக்காங்க. வைட்டல் பின்ல இருந்து ராயல்டிக்கு மூவ் ஆயிருக்காங்க. ராயல்டில இருந்து டெக்னிக்கல் மூவ் ஆயிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா சில பேர் பின்னு மாத்திருக்காங்க. காரணம் என்னன்னா கன்சிஸ்டன்சியா. கடந்த மார்ச் மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பிசினஸே வந்து போன மாதம் என்ன வந்துச்சு, இந்த மாசம் என்ன வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதாவது போன மாசம் என்ன வந்துச்சுன்னு சொல்ல முடியும், ஏன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ பாஸ்ட வந்து என்னால வந்து என்ன பிசினஸ் நடந்துச்சு அல்லது அந்த மாதம் நான் என்ன பின்ல இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். நடந்துட்டு இருக்கிற மாசத்துல எனக்கு என்ன பின் வரும், கிட்டத்தட்ட நியர் அபவுட் என்ன பிசினஸ் வரும்னு சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா கடந்த ஏப்ரலுக்கு முன்னாடி மே மாசத்துக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயமே இல்லை. கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு சொல்லி நம்ம கம்பெனியில் இல்லை. அப்ப என்ன நடந்தது அப்படின்னா இஷ்டத்துக்கு பிசினஸ் நடக்கும். அவங்க தேவைப்பட்டா பில் அடிப்பாங்க, இல்லைன்னா அது பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல வந்து பில் அடிக்கிற வந்து பெரிய அவேர்னஸ் இல்லைன்னு சொல்றதை விட 6 மாதங்கள் தொடர்ந்து பில் அடிக்கலாம் தான் ஐடி வந்து டெர்மினேட் ஆகும். அப்ப கண்டிப்பா இந்த மாசம் பில் அடிச்சுதான் ஆகணும், தன்னுடைய செல் பர்ச்சேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது இல்லை. பண்ணித்தான் ஆகணும்ன்ற முடிவுக்கு வருவதில்லை. அதனால என்ன செய்வாங்கன்னா செல் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணிடுவாங்க. டிஸ்பிளேவால ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் ஹோல்டு பண்ணிக்குவாங்க. ஹோல்டு பண்றதுன்னா தேவைன்னு ஹோல்டு பண்றதில்ல, அது ஒரு அசால்ட். அந்த பில் அடிக்கிறதுல இருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், சும்மா அப்படி ஃப்ரீயா சரி என்ன அடிப்போம், இந்த மாதம் அடுத்த மாசம் அடிப்போம், அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாசம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு அந்த பில் அடிக்க வேண்டிய அவசியத்தை உணராம அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம டீம்ல இருக்கிற ஒரு 10% பேர் வந்து பாத்தீங்கன்னா பில் அடிக்கல, பில் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? கன்சிஸ்டன்ஸா அந்த நம்ம என்ன லாஸ்ட் மந்த் என்ன பின் வந்தோமோ அந்த பின் வர்றதில்லை. இது போலதான் வந்து முன்னாடி பிசினஸ் எல்லாம். இப்போ திடீர்னு என்ன ஆகும்னா ஒரு மாசம் வந்து மொத்தமா பில் அடிச்சுவாங்க, சடனா ஒரு பின் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டதெல்லாம் வந்து மாற்றம் எப்போ வந்தது அப்படின்னா லாஸ்ட் மே மாசத்துக்கு மேல வந்துச்சு. அது காரணம் கன்சிஸ்டன்சி. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் கன்சிஸ்டன்சி தெரியும் அப்படின்னா புதிய நபர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய முதல் விஷயம் வருமானம் வரும் அப்படின்னா அந்த வருமானத்தை சொல்ல வேண்டிய முதல் விஷயமே கன்சிஸ்டன்சியா. ஃப்ரீ பொருள், அதாவது 6 மாசம் தொடர்ந்து நாம் வாங்கும்போது கன்சிஸ்டன்சியா நம்ம பண்ணினா நமக்கு ஃப்ரீ பொருள் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ஆஃபரை நீங்க சொல்லித்தர வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். லாஸ்ட் மந்த் வந்து நீங்க ஒரு ஈகிள் பின் வர்றீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து ஈகிள் பின் கண்டிப்பா வந்தே தரும். வேணும்னா வந்து ரன்னரோ வின்னரோ போயிருக்கலாம், ஈகிள் பின்னுக்கு குறையாது. எப்ப அந்த கன்சிஸ்டன்சிய
நம்முடைய டீமுக்கும் புதியதாக சேரக்கூடிய நபர்களுக்கும் அறிமுகப்பட்டால் அல்லது அதை பத்தி விளக்கங்கள் கொடுத்தார். அப்ப கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியத்துவம் பாருங்க. ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி வேணும். நம்ம வணிகத்துல ஒரு ஒரு உச்சத்தை அடையணும் அல்லது ஒரு இலக்கு அடையணும்னாலும் என்ன வேணும்? கன்சிஸ்டன்சி வேணும். ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கிறவங்க பிசினஸ் விட்டு போக மாட்டாங்க. நான் அதையும் பார்த்திருக்கேன். ஏப்ரலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி இல்லாதனால அந்த ஃப்ரீ பொருள் கிடைக்காது அப்படின்னால அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா வாங்காம போயிடுவாங்க. அவங்க வந்து ஐடி டெர்மினேட் ஆயிரும். பட் கன்சிஸ்டன்சி அறிமுகப்படுறதுக்கு அப்புறம் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கே நம்ம வந்து கன்சிஸ்டன்சியை சொல்றதுனால ஒரு 6 மாதம் தொடர்ந்து வந்து அவங்க பொருள் வாங்கினா ஃப்ரீ கிடைக்கும்ன்ற அந்த ஒரே காரணத்துக்காக வாங்க ஆரம்பிச்சிடறாங்க. அதாவது பொருள் தரத்துக்காக உள்ள வர்றாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தா வாங்குறதுல தயக்கம் இருக்கும். ஸோ அந்த தயக்கத்தோட வந்து பலர் வெளியே போயிருக்காங்க. ஆனா ஒரு கன்சிஸ்டன்சி அறிமுகப்படுத்துறதுக்கு அப்புறமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சியா வந்து பொருள் வாங்கினா ஒரு ஃப்ரீ கிடைக்கும்ன்றதுனால அடுத்தடுத்து 6 மாதங்கள் வாங்குறாங்க. ஸோ 6 மாதங்கள் வாங்கிட்டு அதுவே பழக்கமா இருக்கு. இது எப்படி சொல்லலாம்னா ஒரு திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நகைச்சுவை நடிகர் வடிவேல் சார் வந்து ஒரு இடத்துல ஜாதகம் அதாவது ஜோசியம் பார்க்க கிளி ஜோசியம் பார்க்க போவாரு. அப்ப அந்த கிளி ஜோசியக்கார் சொல்லுவாரு, உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சில வார்த்தைகள் சேர்த்து சொல்லுவார். ஸோ அதை நீங்க சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஆர்வமா கேட்பார், அதுவே பழகி போகும் அப்படிம்பாங்க. ஸோ அது போல வந்து ஒரு 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அப்ப அது எப்படி வேணாலும் நம்ம இந்த கண்டிப்பாக இந்த ஆர்சிஎம் பொருள் வேணும் முடிவு பண்ணிடுவாங்க. முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பிசினஸ் வந்து கண்டினியூ ஆகும். அந்த 6 மாசம் அவங்க தொடர்ந்து வாங்கும்போது அவங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இன்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன செய்வாங்கன்னா அந்த பிசினஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகும். அதிகமாக டெர்மினேஷன் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாசத்துக்கு அப்புறமா வந்து டெர்மினேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஏன்னா நான் இதுக்குன்னே தனியாக ஒரு சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்றேன். அந்த சாஃப்ட்வேர்ல நான் வந்து ஒவ்வொரு மாசம் கம்பேரிசன் பண்ணி பார்க்கத்தான் செய்யறேன். பிசினஸ் எந்த அளவு வந்திருக்கு, எத்தனை புதிய டைமண்ட் கிளப்பர்ஸ் இருக்காங்க, அல்லது புதுசா வந்து ஸ்டார் டைமண்ட் கிளப் வந்திருக்காங்களா, கிரவுண்ட் டைமண்ட் கிளப் வந்திருக்காங்களா, யார் யாருக்கு என்ன வருமானம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீம்ல இருக்க முக்கியமான நபர்களுக்கு நான் ஒவ்வொரு மாசம் வந்து என்னுடைய சாஃப்ட்வேர் மூலமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது வந்து டெர்மினேட் ஆகுறவங்களையும் பார்க்குறப்ப கம்பேர் பண்றப்ப போன வருடத்தை விட வந்து இந்த வருடத்துல அதாவது ஆஃப்டர் இந்த புதிய பிளானுக்கு அப்புறம் வந்து குறைஞ்சிருக்காங்க. டெர்மினேஷன் ஆகிறதே குறைஞ்சிருக்கு, ரொம்ப குறைஞ்சிருக்காங்க. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா பிசினஸ் வந்து நம்ம பில்ட் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ பிசினஸ் பில்ட் ஆகுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? தொடர்ந்து வாங்க வைக்கணும். இங்க இருக்கிற ஸ்டாக் பாயிண்ட் ஓனரும் சரி, அதாவது ஸ்டாக் பாயிண்ட் பியூசியோ டபிள்யூடபிள்யூபிக்கோ அல்லது கீசோல் அவுட்லெட்டோ ஒன்று வேல்டோ, நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று வேல் இருக்கு. ஸோ நம்ம பொதுவாக வந்து நம்ம ஸ்டாக் பாயிண்ட் அதாவது சப்ளையர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், சப்ளையர்ஸும் லீடர்ஸும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டீம்ல வந்து கன்சிஸ்டன்சி பண்றவங்களை ஊக்குவிக்கணும். இதை வந்து ரெண்டு விஷயமா பண்ணலாம். ஒண்ணு அவங்க கன்சிஸ்டன்சி ஆஃபரை சொல்லி புரிய வைக்கலாம். இல்லை அதை புரிஞ்சிக்கவே இல்லைன்னா மந்த் எண்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களை நம்மளே அழைச்சி கன்சிஸ்டன்சில வர வைக்கலாம். இது கன்சிஸ்டன்சிக்கு தான் வர்றீங்கன்னு சொல்லாம கூட என்ன பண்ணலாம், இந்த மாதம் நீங்க பில் பண்ணல, உங்க நேம்ல வந்து புதுசா பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். எப்படியோ வந்து அவங்களை வந்து நம்ம கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப குறைவு. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பிசினஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கும், குறையிறது இல்லை, கூடிதான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அந்த யூசேஜை பத்தி எல்லாருக்கும் சொல்லத்தான் போறாங்க. அப்ப எல்லாரும் சொல்லும் பொழுது புதிய புதிய பிசினஸ் அது அல்லது புதிய புதிய நபர்கள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணா பிசினஸ் வந்து என்ன ஆகும், growth ஆகும். இப்போ கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணா பிசினஸ் வந்து டீ growthல இருக்காது, growthல இருக்கும், கொண்டு போகும். ஸோ அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி ஆஃபரை பத்தி
நம்ம வந்து பார்த்துடலாம். நம்ம கம்பெனில என்ன மாதிரியான கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டபுள் டாமல் ஆஃபரை பற்றியும் பார்த்துடலாம். ஏற்கனவே இருந்த பர்ச்சேசர் கிளப், இந்த பர்ச்சேசர் கிளப்ல வந்து புதிய அமெண்ட்மெண்ட் கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, 2025 மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஜாயின் பண்றதுக்கான டைம். ஸோ அதை பத்தி என்ன பண்ணலாம், முழுசா நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் என்னதுக்கு, என்ன ஒரு விஷயம்னா டூல்ஸ், நம்முடைய டீமை பில்டு பண்ணக்கூடிய டூல்ஸ். டூல்ஸ் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு வீடு கட்டுறவருக்கு என்ன வேணும், மினிமம் வந்து அவர் கையில வந்து அந்த கரண்டி, மேசன் கரண்டின்னு சொல்றாங்க. ஸோ அது வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டூல்ஸ் இருக்கு. டூல்ஸ் இல்லாம எதுவுமே இல்லை. அது டிஜிட்டல் டூல்ஸா இருக்கலாம், அல்ல பிசிக்கல் டூல்ஸா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ் வந்து நமக்கு டூல்ஸ். அப்போ இந்த ஆஃபர் டூலை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும், நம்முடைய டீமுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாம்னு சொல்றது நம்ம அத்தனை பேரையும் சொல்லணும், சரிங்களா? ஏன்னா வந்து மீட்டிங்ல வந்து டீம் பாகுபாடு இல்லை. ஸோ அத்தனை பேருடைய டீமை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். புதிய நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா தான் பிசினஸ் வந்து பில்ட் ஆகும். பெரிய அளவுல பில்டு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா டூல்ஸை வந்து பயன்படுத்தணும். இது ஒரு வகையான டூல்ஸ். இது நம்ம கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய டூல்ஸ், ஆஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் டூல்ஸ், ஃப்ரீ டூல், இது கன்சிஸ்டன்சி வந்து பெர்மனன்ட் டூலு. அதுக்கப்புறம் ஆஃபர் டூலாக இருக்கக்கூடிய டபுள் டாமல், பர்ச்சேசர் கிளப், இதெல்லாம் வந்து பயன்படுத்தி ஆகணும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ஸ்லைடை வந்து ஷேர் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி ரிவார்ட்ல வந்து லாஸ்ட் மந்த் பார்த்த அதே ஸ்லைட் தான். முதல் ரிவார்ட், அதாவது ரிவார்டா கொடுக்கக்கூடிய முதல் வந்து ஒரு ஆஃபர், கன்சிஸ்டன்சியா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 100 பிவில ஸ்டார்ட் ஆகும். ஸோ பிவியை பத்தி உங்களுக்கு அத்தனை தெரியும் நினைக்கிறேன். பிவில ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்முடைய கன்சிஸ்டன்சி ரிவார்டு அல்லது கன்சிஸ்டன்சி ப்ரோக்ராம் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 100 பிவில ஸ்டார்ட் ஆகும். பிவினா செல்ஃப் பர்ச்சேஸ். கன்சிஸ்டன்சி வந்து எப்பயுமே வந்து செல்ஃப் பர்ச்சேஸ் பேஸ்ல வரும். ஸோ செல்ஃப் பர்ச்சேஸ் பேஸ்ல வரும்போது உங்க சொந்த ஐடியா நீங்க பில் பண்றீங்களா, நீங்க தான் கன்சிஸ்டன்சிக்கான அந்த நபர். யார் வந்து 100 பிவி தன்னுடைய பேர்ல அடிக்கிற 100 பிவி அதற்கு மேற்பட்டு அதற்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு கன்சிஸ்டன்ஸா வரமாட்டாங்க. ஸோ மினிமம் வந்து அப்போ 100 பிவி வந்து என்ன ஆகணும், கன்சிஸ்டன்ஸில் வரணும், நம்ம பண்ணி ஆகணும். இந்த அவார்டு வாங்குறதுக்கு, ரிவார்டு வாங்குறதுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு ஆகணும். ஸோ ரிவார்டு மீன்ஸ் என்னன்னா ஃப்ரீ பொருள் கிடைக்கும், ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பல பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லா பெனிஃபிட்டையும் நம்ம பார்த்துக்கலாம். அப்ப இது முதலான விஷயம் வந்து குறைஞ்சபட்சம் 100 பிவியாவது வாங்கியிருக்கணும் உங்க செல்ஃப் ஐடியில. கன்சிஸ்டன்சி ரிவார்டே வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி வரும்னா தொடர்ந்து 6 மாதங்கள். ஏன்னா ஒரு மாசம் வாங்கினா அது பேர் கன்சிஸ்டன்சி இல்லை. அப்போ தொடர்ச்சியாக இருக்கணும். என்ன டூரேஷன், மினிமம் டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம். இது முதல் மாசமாக இருந்தா அடுத்த 5 மாதம் இந்த மாசம் வாங்கினதுக்கு அப்புறமாக அடுத்த வரக்கூடிய 5 மாதங்களுக்கும் இந்த 100 பிவிக்கு குறையாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்சிக்குள்ள இருக்கிறீங்க அர்த்தம். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லாப் வைஸா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துடலாம். முதல்ல வந்து ஸ்லாப் வந்து 100 பிவில இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகையில
6 மாதங்கள் நீங்க பண்ணக்கூடிய பிவியில கூட்டுத்தொகையில 12% வந்து ஃப்ரீ பழக்கம். ஒரு உதாரணத்தால பார்த்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்காக பார்க்குறோம். முதல் மாதம் 1000 பிவி பண்றாரு. செகண்ட் மந்த் ஒரு 2000 பிவி, தேர்ட் மந்த் 5000 பிவி, ஃபோர்த் மந்த் 1000 பிவி, ஃபிஃப்த் மந்த் 1200 பிவி, சிக்ஸ்த் மந்த் 0 பிவி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கன்சிஸ்டன்சியா 100 பிவிக்கு மேல ஒரு பண்றாங்க. இந்த மாதிரி வந்து தன்னுடைய செல்ஃப் பெடியில பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இது கூடுதல்ல இருந்து 12% வந்து நமக்கு என்னவா கிடைக்கும், ஃப்ரீ ப்ராடக்டா கிடைக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஸ்லாப் வந்து 100 பிவில இருந்து 1499 பிவி வரைக்கும் அது சொல்லுவாங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் பண்ண வேண்டிய ஸ்லாப். அதாவது குறைஞ்சபட்சம் எவ்வளவு பண்ணிருக்கணும், மினிமம் 100 இருக்கணும், அல்லது 1499 வரைக்கும் நீங்க பண்ணாலும் அது எதுலதான் வரும், ஃபர்ஸ்ட் ஸ்லாப்பான அந்த 100 பிவில வரும். அதுக்கு வந்து 12% தான் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னேன், இந்த 6 மாத கூடுதல்ல இருந்து 12% மொத்தமா கூட்டினீங்கன்னா இங்க ஒரு 10,200 பிவி வந்து 6 மாதங்கள் வாங்கியிருக்கோம். இது ஒரு மாசம் வந்து 0 இருக்கு, இது அக்செப்டபிள். இந்த ஒரே ஒரு ஸ்லாபுக்கு மட்டும் முதல் வகையான கன்சிஸ்டன்சி போனஸ் மட்டும் ஒரு மாதம் 0 இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு அடுத்தக்கூடியதெல்லாம் வந்து பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ 0வே இருக்கவே கூடாது. 0 இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுனால கன்சிஸ்டன்சியா கொடுத்துருக்காங்க. அது பேரே கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ நம்ம அடுத்த ஸ்லாப்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம், 0 இருக்கலாமா அப்படின்ற கேள்விக்கே வரக்கூடாது. இது ஒண்ணு மட்டும் தான் அக்செப்டட். அது வந்து மினிமமா இருக்கிறதுனால, குறைஞ்சபட்ச ஒரு ஸ்லாப்ல இருக்கிறதுனால அக்செப்ட் பண்றாங்க. ஸோ ஒரு மாதம் 0 இருந்தாலும் உங்களுக்கு இந்த முதல் வகையான போனஸான 12% வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 10,200 பிவிக்கு 12% அப்படின்னா 1,224 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. இதுதான் வந்து முதல் வகையான கன்சிஸ்டன்சி ரிவார்டு. சரிங்களா? ஸோ இதுல இன்னொரு மாதம் நீங்க 0 ஆயிட்டீங்க அப்படின்னா, அதாவது 6 மாசத்துல 2 மாசம் 0 இருந்தா இந்த கன்சிஸ்டன்சி போனஸ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால ஏதாவது ஒரு மாசம் வந்து உங்களுக்கு சலுகை கிடைக்கும். அடுத்தடுத்த மாதங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. அதனால கன்சிஸ்டன்சி போனஸ் அது கூட வந்து ஆரம்பத்துல வர்றவங்களுக்கு இது ஓகே. பட் அதுக்கப்புறமா வர்றவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அதிகமா பர்ச்சேஸ் பண்றவங்க, ஒரு பெரிய ஃபேமிலினா மினிமம் 1500 பிவியாவது வாங்க முடியும். அந்த மாதிரி மினிமம் 1500 பிவி வர்றவங்களுக்கு வாங்குறவங்களுக்கு செகண்ட் போனஸுக்கு போயிடலாம். இது முதல் வகையான ஒரு போனஸ். ஸோ செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 1,500 பிவிகள் குறைந்தபட்சம். அப்ப 1,500 பிவி குறைந்தபட்சம் சொல்லியாச்சுன்னா இதுக்கு கீழே போனா எங்க போயிருவீங்க, முதல் ஸ்லாபுக்கு போயிருவீங்க. இதுக்கு கீழே போனாலோ அல்லது ஏதோ ஒரு மாசம் 0 இருந்தாலோ முதல் ஸ்லாபுக்கு போயிருவீங்க, செகண்ட் ஸ்லாப்ல இருக்க முடியாது. ஸோ இந்த ஸ்லாப்ல 1,500 பிவின்னு சொல்லக்கூடிய இந்த கன்சிஸ்டன்சி ஸ்லாபுக்கு நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து 6 மாசம் வாங்கியிருக்கணும். இதோடைய பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1,500 போட்டுக்க, இது வந்து 1,500 ரூபாய்க்கான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கும். அதே சேம் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள், முதல் மாசம் 1,500 பிவி, 2வது மாசம் 2,000 பிவி, 3வது மாசம் 5,000 பிவி, 4வது மாசம் 1,500 பிவி, 5வது மாசம் 2,000 பிவி, 6வது மாசம் ஒரு 1,500 பிவி. இந்த மாதிரி ஒரு 6 மாசங்கள் வந்து வாங்கியிருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், இதுல கவனிங்க 1,500 பிவி வந்து 3 மாசம் வாங்கியிருப்பாங்க. குறைந்தபட்சமான இந்த 1,500 பிவிக்கு கீழே வரல. ஸோ அதனால வந்து இந்த 2வது வகையான போனஸுக்கு எலிஜிபிள். 1,500 பிவிக்கு வந்து எலிஜிபிள். சரி, போன் கால். இப்போ இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா 13,500 பிவி வாங்கியிருக்காங்க. பட் இது வந்து நம்ம இங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முதல் பிவிக்கு மட்டும்தான் கூடுதல்ல இருந்து நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ மொத்தமா கூட்டி
அதுல இருந்து 12% கொடுக்குறாங்க. ஆனா இந்த 2வது வகையான போனஸை பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்டா வந்து 1500 ரூபாய்க்கான ஃப்ரீ பொருள் தான். அதனால வந்து இந்த டோட்டல் பிவியை பத்தி நமக்கு கவலையே இல்லை. அப்ப ஏனியா நமக்கு என்ன கிடைக்கும், அல்லது போனஸ் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ஃப்ரீ ப்ராடக்ட். அப்ப ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம ஒரு 1500 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கணும் முடிவு பண்ண என்ன பண்ணும், ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து 6 மாசங்கள் 1500 பிவியும் அதுக்கு மேலேயும் நம்ம வந்து செல்ஃப் பெய்டில பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு 6 மாசம் கழிச்சு 1500 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். சரி, அப்ப 1500 பிவி பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு செலவாகும்? செலவு அப்படின்றத நம்ம எவ்வளவுக்கு வந்து பொருள் வாங்கியிருக்கோம், அமௌண்ட்ல ரூபாயில பார்த்தா என்ன வாங்கியிருக்கோம்னா அது உங்களுக்கு அதுவே தெரியும். என்னால் நியர் அபவுட் பார்த்துட்டு ஒரு 3000 ருபீஸ். மேபி வந்து சில ப்ராடக்டை பொறுத்தளவுக்கு 2000 இருந்து 4000 5000 ரூபா வரை கூட வரலாம் 1500 வாங்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அது போல வந்து அந்த தேவையான அளவுக்கு அந்த அமௌண்ட்டை பத்தி இங்க பிரச்சனையே இல்லை, பிவி தான் கணக்கு. அதனால ஒரு 2000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இல்லை 5000 ரூபாய்க்கு கூட வரலாம் 1000 பிவி வாங்குறது. நீங்க வாங்குற ப்ராடக்டை பொறுத்து இருக்கு. ஆனா அவரேஜா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 2 ரூபாய்க்கு ஒரு பிவி. அப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கினாலே நமக்கு 1500 பிவி வந்துடும். நம்ம ரெகுலரா தேவைப்படக்கூடிய அத்தனை பொருள் வாங்கினா அவ்வளவுதான் இருக்கும். 2 ரூபாய்க்கு ஒரு பிவி தான். அப்போ 3000 ரூபாய்க்கு வாங்கினாலே என்ன பண்ணலாம், 1500 பிவி வந்து நம்மளால வாங்க முடியும். ஸோ அப்போ 3000 ரூபாய் மாதம் மாதம் வாங்கும்போது 6 மாதம் கழித்து அந்த 6வது மாதம் பிசினஸ் க்ளோசிங் மாதத்தான 8வது மாசத்துல நமக்கு 1500 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது அடுத்த ஸ்லாப்பிங் போகலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 பிவி. 2500 பிவிக்கு என்ன பெனிஃபிட், 6 மாதங்கள் தொடர்ந்து பண்ண என்ன பெனிஃபிட்னா 2500 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட். இதையும் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். இங்க வந்து முதல் மாசம் 2500, 2வது மாசம் 3000, 3வது மாசம் 5000, 4வது மாசம் 4500, 5வது மாசம் 3000, ஸோ 6வது மாசம் ஒரு 5500. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 மாதங்கள் பண்ணியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாக இருக்கக்கூடிய 2500. ஏன்னா இது நம்ம இந்த ஸ்லாப்ல வந்து 2500 மினிமம். ஸோ அதுக்கு கீழே போகும்போது 1500க்குள்ள வந்தா 2வது ஸ்லாப் போயிருவீங்க, 1500 கீழே இருந்தா முதல் ஸ்லாப் போயிருவீங்க நீங்க என்ன வாங்கினாலும் இல்ல. அப்ப குறைஞ்சபட்சமான இந்த 2500 பி வந்து இங்க வாங்கினா மட்டும்தான் இதுக்கு வர முடியும். 6 மாசம் தொடர்ந்து குறைஞ்சபட்சம் 2500 பி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கும்பொழுது டோட்டல் பி நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ 2வது ஸ்லாப்ல இருந்து டோட்டல் பி நம்ம கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் வந்து கூட்டி போட்டுருக்கேன், ஒரு 23,500 பி வாங்கியிருப்போம். ஏர்னிங்ஸா பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபாய்க்கான ஆர்சிஎம் பொருட்கள் ஃப்ரீயாக நமக்கு கம்பெனி வழங்கும். சரிங்களா? அப்ப இது எப்படி வாங்குறது இதை நான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். இது 3வது ஸ்லாப். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5000 பிவி மினிமம் 5000 பிவி. அதாவது டைமண்ட் கிளப் பண்றதுக்கு எவ்வளவு பண்ணணுமோ ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சபட்சம் 5000 பிவியா நம்ம செல்பேல பண்ணாதான் டைமண்ட் கிளப். டைமண்ட் கிளப்பை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்கு. என்னன்னா அது 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள வாங்கியிருக்கணும். ஆனா கன்சிஸ்டன்சி நீங்க அப்படி இல்லை. 1ஆம் தேதியில இருந்து அந்த மாதம் எண்டு வரைக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, தேதி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. 2 மாதம் வாங்குறோம், 5000 பிவி மாசம் வாங்க போற முடிவு பண்ணியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அடைகிறதுக்காக 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டைமண்ட் கிளப்பராக மாறிடுறீங்க. டைமண்ட் கிளப்பருக்கான என்ன ஒரு கிடைக்கும், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பில்வாராவுக்கு நம்முடைய கம்பெனி விசிட் பண்ணலாம். ஸோ போக்குவரத்து நம்முடைய செலவு. அது மட்டும் இல்லாமல் இங்க போனீங்க அப்படின்னா உள்ள போனதுல இருந்து வெளியில வரைக்கும் இங்க தங்குறதுக்கும் நமக்கான உணவுக்கும் கம்பெனி பார்த்துக்கும். அதோட வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு பிசிக்கல் பின்னு கொடுப்பாங்க.
அங்க உள்ள இருக்கிற ஃபேக்டரிஸ் நீங்க அத்தனையும் சுற்றி பார்க்கலாம். ஒரு 2 நாட்கள் கம்பெனில தங்கி இருக்கலாம். நமக்கு உணவுல இருந்து அத்தனையுமே அவங்க கம்பெனி வழங்கும். ஸோ ஏன்னா கம்பெனியை நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு வரம். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி. ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சில இடங்களுக்கு வந்து போறது வந்து புனிதமா கருதுவாங்க. ஸோ அது போல வந்து இந்த ஆர்சிஎம் பிசினஸ் பண்றவங்களுக்கு நம்ம புனிதமா கருதுறது எது அப்படின்னா நம்ம கம்பெனி விசிட். ஏன்னா கம்பெனி போயாச்சுன்னா பல மிராக்கிள் நிகழும். அதுக்கு உதாரணமா நீங்க என்னவே எடுத்துக்கலாம். நான் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது ஒரே ஒரு டிப்போ தான் இருந்துச்சு தமிழ்நாட்டுல, ஈரோடு டிப்போ. ஸோ அப்ப எனக்கும் ஈரோடு டிப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர்ஸ். இந்த ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணி மிக பெரிய லெவல்ல பண்ணணும் முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு 6 மாசம் ஆச்சு. ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 6 மாதங்கள் கழித்து தான் முடிவுக்கே வந்தேன். அது வரைக்கும் நான் வந்து கூலிங் பீரியட் சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் வந்து அப்சர்வேஷன் பண்ணேன். இந்த பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு, இங்க போனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், இந்த ப்ராடக்டை நம்ம எவ்வளவு விற்க முடியும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணேன். ஏன்னா நான் ஜாயின் பண்றப்ப வாங்கினது வெறும் 11,000 ரூபாய் பொருள் தான். இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ண அன்னைக்கு 11,000 ரூபாய் பொருள் வாங்குறது இல்லை. நான் அன்னைக்கு வாங்கினேன். 2013 வாங்கினேன். அவ்வளவு பொருள் வாங்கி நான் என்ன பண்ணேன், ஜாயின் பண்ணி இந்த விற்கிறதுக்கு எனக்கு 6 மாசம் ஆச்சு. இன்னைக்குல இருந்து நானும் என் மனைவி தான் வந்து ஆர்சிஎம் பிசினஸ் எல்லாம் 2 பேரும் சேர்ந்தா பண்றோம். 2 பேரும் முயற்சி பண்ணியே 11,000 பொருளை வந்து 6 மாசம் விட்டு கடைசியா ஒரு சில பொருளை இருந்துச்சு. உணவு பொருளை வேகமா வித்துட்டோம். ஸோ அப்ப இந்த 6 மாசம் வந்து நான் பெருசா வந்து நம்ம பண்ணித்தாகணும் அப்படின்னு பண்ணல. பட் அந்த 6 மாசத்துல நான் வந்து அப்சர்வேஷன்ல இருந்து அதை பார்த்து சரி உறுதியா பண்ணலாம் முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், ஒரு ஸ்டாக் பாயிண்ட் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு முதல் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1 லட்சம் தான். அது சம்டைம் 50,000 கட்டாலும் கொடுப்பாங்க. ஆனா 1 லட்சம் கட்டி வந்து நான் எடுத்தேன். ஸ்டாக் பாயிண்ட் எடுத்தாச்சு. அப்போ பர்ச்சேஸ் எங்க போகணும், ஏன்னா அன்னைக்கு ஸ்டாக் பாயிண்ட்லாம் பெரிய அளவுலாம் பெரிய ரூல்ஸ் எல்லாம் இல்லை. சிம்பிள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் பேப்பர்ல ஃபில்அப் பண்ணி நம்ம ப்ரூஃபோட அனுப்பணும். என்ன ப்ரூஃப்னா செல்ஃப் ப்ரூஃப் தான். கடைக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் தேவையில்லை. எங்க நம்ம கடை வைக்க போறோம் அதுக்கான ஏதாவது எவிடன்ஸ், இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ அல்லது சொந்த கடையாக இருந்தா ரிசிப்டோ இபி ரிசிப்டோ அல்லது இதெல்லாம் கேட்கறாங்க இல்லையா. ஸோ அது போல எந்த ஒரு விஷயமே இல்லை. சிம்பிள் கடைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த பின்கோடை பார்ப்பாங்க. பின்கோடு பக்கத்துல எந்த கடை, அந்த பின்கோடுக்குள்ள வேற ஏதாவது கடை இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அந்த பின்கோட்ல அப்படி இருந்தாலும் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. அதுல ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப டிஸ்டன்ஸை வந்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். ஸோ அது சாரி பேப்பர் ஒர்க்கு. ஆனா ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணும், பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்து அனுப்பணும். ஆன்லைன்ல ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கோம். என்ன டிஸ்டன்ஸ் அப்படி அனுப்புவோம். அந்த டிஸ்டன்ஸ்ல அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா அந்த லீடர்ஸ் பக்கத்துல உள்ள ராயல்ட்டி அல்லது டெக்னிக்கல் அச்சியர்களும் அனுப்பி டிஸ்டன்ஸை வந்து பார்க்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் வந்து ஒரு கடைக்கு அப்ளிகேஷன் போட இருக்கும். நான் அந்த ப்ராசஸை ஃபில் பண்ணேன். அன்னைக்கு ஊர்ல கடையில்லை. நான் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல வந்து எந்த கடையுமே இல்லை. ஸோ எனக்கு இமீடியட்டா வந்து எனக்கு சாங்ஷன் ஆச்சு. சாங்ஷன் ஆகி பொருள் எடுக்கணும்னு நான் பார்க்கும்போது எனக்கு 250 கிலோமீட்டர். அதுல சில சங்கடங்கள் எனக்கு இருந்தது. நான் போக்குவரத்துலையும் சரி, நான் அங்கே போய் சில விஷயங்களை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். பர்ச்சேஸ் பண்ண போகும்போது சில டிஃபிகல்ட்டி எனக்கு வந்து இருந்தது. அப்ப இமீடியட்டா என்னுடைய லீடர்ஷிப்ட வந்து நான் கன்சல்ட் பண்ணேன். நான் என்ன செய்யணும், பிசினஸ் பெருசா பண்ண முடிவு பண்ணியாச்சு. ஆனா வந்து எனக்கு பொருள் கிடைக்கிறதுல சில டிஃபிகல்ட் இருக்கு, என்ன பண்ணணும்னு கேட்டான். அப்ப நீங்க வந்து ஒரு டிப்போ என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சாதாரணமா சொன்னாங்க. அப்ப எடுத்துருவோம் அப்படின்னு நானும் சாதாரணமா சொல்லிட்டேன். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்ப மினிமம் வந்து 30 lakhs. ஸோ அதுக்கும் நான் ரெடி, சரி பண்ணலாம். அப்ப 30 lakhs கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணும்,
இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆர்சிஎம் பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஒரு பிசினஸ், இதுல இருக்கக்கூடிய பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணியிருக்கோம், பொருள் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் தெரியும். லீடர்ஸ்கள் தெரியும், லீடர்ஸ் வந்து சொல்ற விஷயங்களை பத்தி நமக்கு தெரியும். அதை தவிர வேற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. சரி, அப்ப முடிவு பண்ண பிறகு நேரடியா என்ன பண்ணலாம், டிப்போ இது கம்பெனியை போய் பார்த்துடலாம் அப்படி முடிவு பண்ணி கம்பெனிக்கு போனேன். கம்பெனியில கால் வச்ச உடனே எனக்கு முடிவு பண்ணியாச்சு, எடுத்துடலாம் டிப்போ அப்படின்னு எடுத்து. அப்ப அந்த மாதிரி வந்து கம்பெனி விசிட் பண்ணி கம்பெனி உள்ள கால் வைக்கிறப்ப எனக்கு அந்த முடிவு கொஞ்சம் காரணம் என்ன, வெளியில இருந்து பார்க்கணும் பிரம்மாண்ட தோற்றம். ஏன்னா ஏற்கனவே கம்பெனி பத்தி சொல்லிட்டாங்க, 550 ஏக்கர் இருக்கு, உள்ள 92 ஃபேக்டரி இருக்கு, ஸோ அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் கம்பெனி சொல்லிட்டாங்க. அதை ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தேன் என்னுடைய மனசுல வந்து, அது எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணியிருந்தேன். அந்த இமேஜினேஷன் வந்து நான் கால் வைக்கிறப்ப எனக்கு உணர்ந்தேன், உண்மைதான் அவங்க சொன்ன விஷயங்கள் உண்மைதான், நான் என்ன ஃபீல் பண்ண உண்மையா இருந்துச்சு. ஸோ அந்த உண்மை ஆனதுனால இம்பார்ட்டண்டா டிப்போ எடுத்து 30 லட்ச ரூபா கட்டி அகைன் வந்து காலையில திரும்ப ஒரு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா பண்ணேன் அது பின்னாடி. ஸோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு மிராக்கிள் பண்ணக்கூடிய இடம் தான் நம்மளுடைய கம்பெனி. நமக்கான ஒரு புனித இடம், நம்ம பிசினஸ்ல அது ஒரு பெரிய புனித இடம். இன்னைக்கும் பாருங்க, நம்ம கம்பெனிக்குள்ள போயிட்டு வந்தவங்க மிகப்பெரிய அச்சீவராக இருக்காங்க, அச்சீவர் ஆகிட்டு இருக்காங்க. பிசினஸ் வந்து அருமையா பண்றாங்க, கன்சிஸ்டன்சியா பண்றாங்க. நான் பார்த்த வரைக்கும் நம்ம கம்பெனி போயிட்டு வந்தவங்க யாருமே வந்து நெகட்டிவ் ஆனதே இல்லை. அவங்க பிசினஸ் வந்து ரெகுலரைஸ் பண்றாங்க, பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் வராங்க. காரணம் என்னன்னா, அந்த கம்பெனி அவங்க போன உடனே வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், டைமண்ட்ல பண்ணணும். அப்ப இந்த 5000 மீல் கன்சிஸ்டன்சில வரக்கூடிய இந்த 5000 மீதியை ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதிக்கு நீங்க 10ஆம் தேதிக்குள்ள உங்க நேம்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா 12 மாதங்கள், அதாவது 2 கன்சிஸ்டன்சி பீரியட் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், கம்பெனிக்கு போகலாம். உங்களை வந்து கம்பெனி அழைக்கும், வாங்க டைமண்ட்ல முடிச்சோம்னா வாங்க, உங்களை நான் பின்னு தர்றோம், இத்தனை நாள் இந்த தேதி இந்த தேதி வரைக்கும் இங்க மீட்டிங்ஸ் எல்லாமே நடக்கும், நீங்க வாங்க அப்படின்னு உங்களை கூப்பிடுவாங்க. அப்ப நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கும் கிடைக்கும். இப்போ அந்த கன்சிஸ்டன்சி ரிவார்டோ என்ன பண்ணலாம், டைமண்ட்ல போய் முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் என்ன கிடைக்கும், இது ஒரு கன்சிஸ்டன்சிக்கு 5000 கிடைக்குது. அப்ப 2 கன்சிஸ்டன்சி முடிச்சா 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிக்கும், கம்பெனி விசிட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சில இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த 5000 கன்சிஸ்டன்சி. ஸோ 5000 கன்சிஸ்டன்சியோடைய எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஒரு முதல் மாசம் ஒரு 5000 டிகிரி, 2ஆவது மாசம் ஒரு 8000 டிகிரி, 3ஆவது மாசம் 5000 டிகிரி, 4ஆவது மாசம் 10,500 டிகிரி, 5ஆவது மாசம் ஒரு 6000 டிகிரி, 6ஆவது மாசம் 5000 டிகிரி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 6 மாசம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ டோட்டலா வந்து 39,500 பிவி வந்திருக்கும். இங்கேயுமே நம்ம இந்த டோட்டல் பிவியை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இதை பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸ்டு 5000 பிவி பண்ற அத்தனை பேருக்கும் பெனிஃபிட் ஆன இந்த 5000 டிபிக்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். டிபின்ற டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ், அது எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் பிரைஸ், அதாவது நம்ம ஒரு மெம்பருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருள் அந்த ரேட்ல வந்து நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரிவார்டு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்ட்லயே பார்த்தீங்கன்னா கேஷ் அவார்டு இருக்கு. கேஷ் அவார்டு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சில போனஸ். இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம 5000 பிவி பார்த்தோம். 5000 பிவி வரைக்கும் பண்றவங்களுக்கு என்ன கிடைச்சது, 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சது. ஸோ மினிமம் வந்து 5000 பிவி, அதுக்கு மேல நீங்க எவ்வளவு பண்ணாலும் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், ஆர்சிஎம்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 5000 பிவி பண்ணும்போது 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஒருவேளை வந்து 10,000 பிவி மாசம் மாசம் பண்றீங்க, இந்த 10,000 பிவியே வந்து பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த 10,000 பிவி எதுக்குள்ளதான் வரும், நம்ம 4வது பார்த்தா அந்த 5000 பிவி ஸ்லாப்ல வரும். அப்ப அந்த 5000 பிவி ஸ்லாப்ல நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சு, 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சிச்சு. அப்ப அதுவும் இந்த 10,000 பிவி பண்ணவர் கிடைக்கும்.
10,000 மீறி தொடர்ந்து 2 கன்சிஸ்டன்சியா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பேரு? சூப்பர் டைமண்ட் கிளப். சூப்பர் டைமண்ட் கிளப்னு சொல்லி உங்களுக்கு பேரு. இதுல என்ன பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிளப்ல சூப்பர் டைமண்ட் கிளப்புக்கு வந்து என்ன ஆகணும்னா 1 to 10க்குள்ள 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள 5,000 பிவி கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். மிச்சம் இருக்கக்கூடிய 5,000 பிவி வந்து அந்த மந்த் எண்டுக்குள்ள பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலா வந்து நீங்க வந்து ஒரு 12 மாதங்கள் தொடர்ந்து 10,000 பிவி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் டைமண்ட் கிளப். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஃபேமிலியோட நம்ம கம்பெனிக்கு போகலாம். இதுதான் வந்து உங்களுக்கு சூப்பர் டைமண்ட் கிளப்கான பெனிஃபிட். அதாவது டைமண்ட் கிளப்ல என்ன பார்த்தோமோ அந்த பெனிஃபிட் நம்ம ஃபேமிலியோட வந்து அனுபவிக்கணும். சூப்பர் டைமண்ட் கிளப். இது மட்டும் அல்லாமல் நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு 3,000 ரூபாய் வந்து கேஷ் அவார்டா கிடைக்கும். ஸோ போனஸ், இது வந்து அவார்டு. நம்ம வந்து ரூபா அமௌண்டா வந்து அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ 10,000 பிவி நீங்க தொடர்ந்து 6 மாதங்கள் பண்ணும்போது 5,000 ரூபாய்க்கான 5,000 டிபிக்கான ப்ராடக்டும் ஒரு 3,000 ரூபாய் வந்து கேஷும் கிடைக்கும். இதே ஒரு வருஷம் பண்ணிட்டீங்கன்னா 2 கன்சிஸ்டன்சி பீரியட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கான டிபி பொருள் கிடைச்சிருக்கும், 6,000 ரூபாய்கள் கிடைச்சிருக்கும். ஸோ சூப்பர் டைமண்ட் கிளப்பரா மாறி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 25,000 பிவி அண்ட் அபோவ். அதாவது இதுவும் இதுல வரும். இந்த 4வது வகையான போனஸான கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய அவார்டான 5,000 பிவில வரும். ஸோ 5,000 பிவி அண்ட் அபோவ் பண்றவங்களுக்கு கிடைக்கக்கூடியது வழக்கமான அந்த 5,000 டிபிக்கான ஃப்ரீ ப்ராடக்ட். அதோட 25,000 பிவி 6 மாதங்கள் தொடர்ந்து பண்ணா கேஷ் அவார்டா வந்து ஒரு 12,500 கிடைக்கும். இதுவே வந்து 2 கன்சிஸ்டன்சி பீரியட்ல பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஸ்டார் டைமண்ட் கிளப். ஸோ ஸ்டார் டைமண்ட் கிளப்பா மாறிடுவீங்க. இதுக்கும் நீங்க என்ன பண்ணும், 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் 5,000 பிவி பண்ணியிருக்கணும். மீதம் இருக்கக்கூடிய 20,000 பிவிய மந்த் எண்டுக்குள்ள நீங்க முடிச்சீங்கன்னா இந்த 2 பீரியட் முடிக்கும் போது, கன்சிஸ்டன்ட் 2 பீரியட் முடிக்கும் போது நீங்க ஸ்டார் டைமண்ட் கிளப்பா மாறிடுவீங்க. உங்களுக்கு உள்நாட்டில் உள்ள ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல உங்களை தங்க வச்சு அங்க ட்ரைனிங், சுத்தி பார்க்கறது அத்தனையுமே நம்ம கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டார் டைமண்ட் கிளப். இதுக்கு வந்து 2 25,000 கன்சிஸ்டன்சியா முடிக்கணும். சாரி, முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கான ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். ஒரு 25,000 ரூபாய் வந்து கேஷ் அவார்டா கிடைச்சிருக்கும். அதாவது 2 கன்சிஸ்டன்சி போனஸ் பீரியடு 25,000 பிவி பண்ணீங்கன்னா. அப்ப அந்த பெனிஃபிட்டோட நீங்க அந்த ஸ்டார் டைமண்ட் கிளப்புக்கான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், உள்நாட்டு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நீங்க வந்து போயிட்டு வரலாம். ஸோ அவ்வளவு ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கன்சிஸ்டன்சியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 50,000 பிவி அண்ட் அபோவ். ஸோ 50,000 பிவி அப்படின்றது எதுலதான் வரும், அந்த 5,000 பிவில தான் வரும். 5,000 பிவி அண்ட் அபோவ் பண்ணக்கூடிய கிடைக்கிற மாதிரி 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். அதோட உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாய் வந்து கேஷ் அவார்டு கிடைக்கும். இப்போ 50,000 பிவி தொடர்ந்து 6 மாதங்கள் பண்ணுனா 5,000 ரூபாய்க்கு ஆர்சிஎம் உடைய ஏதாவது ஒரு எந்த பொருட்களாக இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு நீங்க வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அதோட வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 30,000 ரூபாய் வந்து கம்பெனி கேஷ் அவார்டா கொடுக்கும். ஸோ இதுவே வந்து 2 கன்சிஸ்டன்சி பீரியட் பண்றோம், பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து அந்த 10ஆம் தேதிக்குள் ஒரு 5,000 பிவி கம்பல்சரியா பண்ணிடணும். பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய 45,000 பிவியை ஒவ்வொரு மாசம் அந்த மந்த் எண்டுக்குள்ள நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேரு கிரவுண்ட் டைமண்ட் கிளப். ஸோ கிரவுண்ட் டைமண்ட் கிளப்புக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம கம்பெனியை சுற்றி பார்க்கக்கூடிய டைமண்ட் கிளப்புக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதோட வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு சுற்றுலாவுக்கு இருந்தால் ஃபேமிலியோட வந்து உள்நாட்டு சுற்றுலாவுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா ஃபாரின் டூர் வந்து ஒருத்தர் போகலாம். ஸோ ஃபாரின் டூர் அப்படின்னா கம்பெனி ஃபாரின் டூர் அறிவிச்சால் உங்கள் நியரஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி கம்பெனியை அறிவிக்கக்கூடிய அந்த நாட்டில் போய் அவங்க உங்களை ஸ்டார் ரூம்ல தங்க வச்சு, ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வச்சு அங்கே ட்ரைனிங்ஸ் அண்டு வந்து உங்களை சுற்றி பார்க்கறதுக்கு அத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுத்து நீங்க எந்த ஏர்போர்ட்ல ஏறீங்களோ அதே ஏர்போர்ட்ல நீங்க வந்து இறங்குற வரைக்கும் உள்ள அத்தனை செலவும் கம்பெனி எடுத்துக்கணும். இது 50,000 பிவிக்கு உள்ள அந்த கிரவுண்ட் டைமண்ட் கிளப்பிற்கான
பெனிஃபிட்ஸ் இது வந்து நீங்க 2 கன்சிஸ்டன்சி பீரியட்ல பண்ணணும். ஸோ 1 வருஷம் தொடர்ந்து பண்ணணும். பண்ணீங்கன்னா அந்த கிரவுண்ட் டைமண்ட் கிளப்பருக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ டைமண்ட் கிளப்பராகவும் நீங்க வந்து கம்பெனிக்கும் போகலாம். அதோட வந்து உள்நாட்டு சுற்றுலாவாக இருந்தால் ஃபேமிலியோட, அப்படி இல்லை அப்படின்னா ஃபாரின் சுற்றுலாவாக இருந்தால் ஒரு நபர் நீங்க வந்து கிரவுண்ட் டைமண்ட் கிளப்பராக மாறுனீங்கன்னா அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒண்ணு இருக்கு. ஏன்னா 50,000 பிவி லாஸ்டா இருக்கு, 30,000 ரூபாய் கேஷ் பெனிஃபிட். ஸோ இதுக்கு மேல யாராவது பண்ண விரும்பினால் ஒவ்வொரு 50,000 பிவிக்கும் செல்ஃப் பர்ச்சேஸ் பூராமே 6 மாசம் தான் தொடர்ந்து பண்ணணும். பண்ணீங்கன்னா கேஷை மட்டும் உங்களுக்கு எத்தனை 50,000 பிவி பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் கிடைக்கும். உதாரணத்துக்கு 1,00,000 பிவி நீங்க தொடர்ந்து பண்ணால் 30 + 30 60,000 ரூபாய் கேஷ் அவார்டு, 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட். 1,00,000 பிவி பண்ணீங்கன்னா 90,000 ரூபாய் கேஷ் அவார்டு, 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு 50,000 பிவிக்கும் ஒவ்வொரு 30,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கேஷ் அவார்டா கம்பெனி கொடுக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அவார்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து உள்ளதுல நம்ம சில விஷயங்கள் இருக்கு, நம்ம அதையும் பார்க்க போறோம். இப்போ அது கன்சிஸ்டன்சி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட் மட்டும் இது வந்து எக்ஸ்டென்ஷன் போனஸ் தான். இது இந்த மாசம் வரைக்கும் இருக்காங்க நியூட்ரி சார்ஜ். 10,000 பிவி வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா நியூட்ரி சார்ஜ் பண்ணினால் என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல அதுக்கு முன்னாடி சாரி ஒரே இப்ப நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. டபுள் டாம் பார்த்து நியூட்ரி சார்ஜ் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரி சார்ஜ், கீசோல், காமாவர்சால் டபுள் டாமல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இது என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே மாதிரியான ஸ்லாப் தான். 1,500, 2,500, 5,000 பிவி ஏற்கனவே இது பார்த்தோம். நார்மலா வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பர்டிகுலரா எந்த கேட்டகரியை பத்தி எதுவுமே நம்ம இங்க பேசல. ஆர்சிஎம் பொருளை நீங்க வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இதைத்தான் இது வரைக்கும் பேசணும். இப்ப இங்கே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3 கேட்டகரி அல்லது 3 கேட்டகரி பொருள், அதாவது நியூட்ரி சார்ஜ், கீசோல் அல்லது காமா, இந்த 3 கேட்டகரியில நீங்க வாங்கினா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், அதுதான் டபுள் டாமல். ஸோ அதை பத்தி அப்ப பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் 1,500 பிவி தொடர்ந்து 6 மாதம் வாங்கணும். ஸோ அதை பொறுத்தளவுக்கு நம்ம முதல்ல பார்த்தது பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம்ல எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அது நியூட்ரி சார்ஜான எலிஜிபிள் தான், கீசோலான எலிஜிபிள் தான், காமான எலிஜிபிள் தான். ஸோ அது வந்து காமனா வந்து அண்டர் ஆர்சிஎம்குள்ள வரக்கூடிய எந்த பொருளால் ரைட். பெயிண்ட் மட்டும் இல்லாம சரிங்களா? பெயிண்ட் தனி பெனிஃபிட் இருக்க, தனியா சொல்றேன். திருச்சி பெயிண்ட் மட்டும் எதுல வராது, கன்சிஸ்டன்சில வராது. ஸோ அது தவிர ஆர்சிஎம் உள்ள எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1,500, 2,000, 5,000 ஸ்லாப்புக்கு வந்து எலிஜிபிள். ஒருவேளை அந்த பர்ச்சேஸை நீங்க வந்து நம்ம இப்ப பார்த்துருக்கக்கூடிய இந்த 3 ப்ராடக்ட் கேட்டகரி, நியூட்ரி சார்ஜ், கீசோல் அல்லது காமா, இந்த 3 ப்ராடக்ட் கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியா நீங்க அந்த அளவுக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்க பர்ச்சேஸே வந்து இந்த 3ல ஏதோ ஒன்னாக இருந்தால் தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கணும். நியூட்ரி சார்ஜா இருக்கணும், கீசோலா இருக்கணும், காமா ஒரு காமா ஒரு இருக்கணும், தொடர்ந்து வாங்கியிருக்கணும். மிக்ஸ் பண்ணி வாங்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கான பெனிஃபிட் தனியா கிடைக்கும். இப்போ 3மே எது வாங்குறீங்களோ அதுக்கேற்ற தனித்தனி பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து நீ மிக்ஸ் பண்ணி வாங்கினா தப்பு இல்லை. பட் என்ன சொல்றாங்கன்னா எந்த பொருளை அல்லது எந்த ஒரு கேட்டகரியை நீங்க எவ்வளவுக்கு வாங்கினீங்களோ அது தொடர்ந்து 6 மாதம் இருக்கணும். அதுதான் விஷயம். ஸோ அப்போ முதல்ல வந்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இந்த 1,500 பிவி. உதாரணத்துக்கு 1,500 பிவி வந்து 6 மாதங்கள் நீங்க நியூட்ரி சார்ஜ் வாங்குறீங்க, தொடர்ந்து வாங்குறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆர்சிஎம் பில் ப்ராடக்ட் எவ்வளவு கிடைக்கும். 1,500 வாங்கினதுனால 1,500 ரூபாய்க்கான டிபி பொருள் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இது நியூட்ரி சார்ஜா நீங்க வாங்கினதுனால
என்ன செய்வாங்க, அந்த கேட்டகரியில, அதாவது நியூட்ரிசார்ஜ் கேட்டகரியில உள்ள பொருட்கள்ல இன்னொரு 1500 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ பொருள் தருவாங்க. அப்ப நமக்கு டோட்டலா எவ்வளவு பெனிஃபிட் வருது? 3000 ரூபாய்க்கான பொருள் வந்து நமக்கு ஃப்ரீ கிடைச்சிருச்சு. இதே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 6 மாசம் கீசோல் வாங்கினாலும் சேம் தான். 1500 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ பொருள், 1500 ரூபாய்க்கு வந்து கீசோல். ஸோ காமானால் சேம் தான். 1500 ரூபாய்க்கு வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட், 1500 ரூபாய்க்கு வந்து காமா. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த 3 கேட்டகரி ப்ராடக்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டபுளா கிடைக்கும். இது டபுள் டாம், 2 மடங்கு. ஒரு ஒரு ப்ராடக்டை பண்ணி ஆர்சிஎம் ப்ராடக்ட் இந்த கேட்டகரி ப்ராடக்ட் இது பண்றப்ப நமக்கு வந்து டபுள் பெனிஃபிட். ஸோ அதே தான் சேம் வந்து 2500 டிபி. இது நீங்க வாங்கும் பொழுது 6 மாசம் வாங்கினீங்கன்னா 2500 டிபி ஆர்சிஎம் பொருள், 2500 டிபிக்கான அந்த கேட்டகரி பொருள், அது நியூட்ரிசார்ஜும் கீசோலும் காமாவும். ஸோ சேம் தான் 5000க்கும் 5000 வந்து ஆர்சிஎம் ப்ராடக்ட், அந்த 5000 டிபிக்கு வந்து நியூட்ரிசார்ஜோ கீசோலோ காமா ஆர்சியாலோ கிடைக்கும். ஒருவேளை நீங்க மிக்ஸ் பண்றீங்க, உதாரணத்துக்கு 5000 ரூபாய்க்கு 5000 டிபிக்கு வந்து நியூட்ரிசார்ஜ், ஒரு 5000 டிபிக்கான கீசோல், இன்னொரு 5000 டிபிக்கான காமா வருஷம். ஸோ டோட்டலா நீங்க வந்து ஒரு 15000 டிபி வந்து மாசம் மாசம் பண்றீங்க. 6 மாதங்கள் கழித்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இது வந்து பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில வரும்? 5000 கேட்டகரியில வரும். ஆர்சிஎம் பொறுத்தவரை 5000 கேட்டகரி. ஏன்னா 5000 பிபி, அதுக்கு மேல எவ்வளவு பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் தான் கிடைக்கும். ஸோ அந்த கேட்டகரியில வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைச்சு போச்சு. இப்ப நீங்க ஏற்கனவே என்ன பண்ணிருக்கீங்க? 15000 பிபி பண்ணிருக்கீங்க. 15000 பிபி என்ன பண்ணீங்க? ஒரு 5000 பிபி நியூட்ரிசார்ஜ். அதனால வந்து ஒரு 5000 நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட் தனியா கம்பெனி கொடுத்து, கீசோலும் ஒரு எவ்வளவு பண்ணிருக்கீங்க? 5000 பண்ணிருக்கீங்க. அதனால 5000 வந்து கீசோல் ப்ராடக்ட் தனியா கிடைக்கும். காமா எவ்வளவு பண்ணீங்க? காமா ஒரு 5000 பண்ணிருக்கீங்க. அதனால 5000 ரூபாய்க்கான காமா வருஷம் தனியா கிடைக்கும். ஆக டோட்டலா உங்க பெனிஃபிட் பாருங்க. ஸோ 3 கேட்டகரியிலும் தனித்தனி 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட். அதோட வந்து ஆர்சிஎம் கொடுக்கக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வரக்கூடிய 5000 ஆஃபர்ல இல்ல, இந்த கன்சிஸ்டன்சி ரிவார்ட்ல வரக்கூடிய 5000 டிபி, 5000 ரூபாய்க்கான பொருள். அப்ப ஓவரால் 20000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ கிடைக்கும். எவ்வளவு ஒரு ஆஃபர் பாருங்க. இந்த 3 கேட்டகரி பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ஆஃபர் தான். அதாவது இந்த டபுள் டாம்பல் அப்படின்ற ஆஃபர் தான். ஸோ இது வந்து இப்ப இருக்கு. நீங்க வந்து இப்ப பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம பார்க்க போறது பர்ச்சேசர் கிளப். இந்த பர்ச்சேசர் கிளப்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பர்ச்சேசர் கிளப் அப்படின்னாலே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கால மட்டுமான ஒரு ஒரு உறுப்பினர் சேர்க்கை மாதிரி. நீங்க உறுப்பினராக இருந்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ற உறுப்பினர் அந்த மாதிரி அந்த கிளப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பர்ச்சேசர் கிளப் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வாங்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? கன்சிஸ்டன்சி ஆஃபர் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கன்சிஸ்டன்சில வருது இதுவே. ஆனா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் பெனிஃபிட் தராங்க. அது என்னன்னு நம்ம பார்த்தோம். பர்ச்சேசர் கிளப் அப்படின்றது பேர் யாருக்காக அப்படின்னா, தொடர்ந்து வந்து 100 பிவிக்கு குறையக்கூடாது. ஒவ்வொரு மாதமும் 100 பிவிக்கு குறையவே கூடாது. மந்த்லி வந்து கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் சுட் பி 100 to 5000 பிவி. 100 எடுத்துவோம், 5000 விட்டுலாம். ஏன்னா அது பின்னாடி சொல்றேன் நான் ஏன் விடுறோம் அப்படின்னு. ஸோ குறைஞ்சபட்சம் 100 பிவில இருந்து வாங்குற அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேசர் கிளப்பாக நீங்க மாற முடியும். எப்படி ஒரு டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், கிரவுண்ட் கிளப்னு சொன்னோமோ, அதே போல வந்து இது பர்ச்சேசர் கிளப், வாங்குறவங்களுடைய கிளப் இது. இப்போ வாங்குறவங்க கிளப்ல வந்து என்ட்ரி ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மினிமம் நீங்க என்ட்ரி இருக்கணும் அப்படின்னா என்னவாக இருக்கணும்? 100 பி வாங்கிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு வரி இருக்கு. ஃபாலோவிங் ப்ரொவிஷன்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஃபார் த பர்ச்சேஸ் கிளப் ஃப்ரம் ஆகஸ்ட் 2023.
ஆகஸ்ட் 2023 அப்புறமா இது வந்து அப்ளிகபிள். இது ஒரு அமெண்ட்மெண்ட். அந்த சாரி ஒரு கால். ஆகஸ்ட் 2023க்கு பின்னாடி வர்றவங்களுக்கு இந்த அமெண்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி ஒரு பர்ச்சேஸ் கிளப் இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நான் கடைசி பாயிண்ட் வரும்போது சொல்றேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாசம் மினிமம் 100 பி இருக்கும். என்ட்ரி ஆகுறதுக்கு 100 பி வந்து நீங்க கண்டிப்பா உங்க செல்ஃப் பர்ச்சேஸ் இருக்கணும். இதை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றப்ப செகண்ட் பாயிண்ட், whenever 50,000 பிவிஸ் கம்ப்ளீட்டட். எப்ப நீங்க வந்து 50,000 பிவியை கம்ப்ளீட் பண்றீங்களோ, எப்படி அப்படின்னா இப்போ ஒரு மாசம் 100 பிவி, அடுத்த மாசம் 100 பிவி, மூன்றாம் மாசம் 100 பிவினா கூட்டிக்கிட்டே வருவாங்க. 100 + 100 + 100 அப்படின்னு கூட்டிகிட்டே வந்துட்டே இருப்பாங்க. அப்ப இந்த கூடுதல் எப்போ 50,000 பிவியாக மாறுறீங்களோ அப்போ வந்து நீங்க வந்து ஆர்சிஎம் பர்ச்சேசர் கிளப் உறுப்பினராக மாறிட்டீங்க. ஸோ அந்த போனஸை வாங்குறதுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு மாசம் வந்து 5,000 பிவி ஒரு தொடர்ந்து நீங்க 5,000 பிவியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 50,000 பிவி வாரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 10 மாசம் ஆயிரும். ஸோ 10 மாசம் தொடர்ந்து நீங்க பண்ணக்கூடியது அந்த 5,000 பிவியா பண்ணீங்கன்னா 10 மாசத்துல பர்ச்சேசர் கிளப்புக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. ஸோ அது போல 100 பிவியே அது எவ்வளவு, அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் சரி அது வந்து பாத்தீங்கன்னா கூட்டிகிட்டே வருவாங்க. எப்போ 50,000 தோறுதோ அப்போ உங்களுக்கு வந்து ஆர்சிஎம் பர்ச்சேசர் கிளப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மெம்பர்ஷிப் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். சரி, அப்புறம் மூன்றாவது பாயிண்ட், ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் மோர் தென் 5,000 பிவி இன் எனி மந்த் மேக்ஸிமம் 5,000 பிவி வில் பி ஆடட் ஃபார் கிளப். நான் அதனால முதல் பாயிண்ட் வரும்போது சொன்னேன் அந்த 5,000 விட்டுருங்க, 100 மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அது கன்ஃபியூஷன் வரும். ஸோ இப்போ மூன்றாவது பாயிண்ட் வந்து தெளிவா புரியலாம். என்னன்னா 5,000 பிவிக்கு மேல நீங்க என்ன வாங்கினாலும் பர்ச்சேசர் கிளப்புக்கு எவ்வளவுதான் இருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5,000 பிவி தான். அதாவது 100 பிவில இருந்து 5,000 பிவிக்கு உள்ள இருக்கிறது தான் வந்து பர்ச்சேஸ் கிளப் எடுத்துக்குவாங்க. 5,000 பிவி வரைக்கும் தான் எடுத்துக்குவாங்க. அதுதான் முதல் பாயிண்ட். அப்ப இங்க 5,000 பிவிக்கு மேல வாங்கவே கூடாதா அப்படின்ற கொஸ்டின் வரும். அதனாலதான் முதல் பாயிண்ட்ல நம்ம அதை வந்து 5,000 விட்டுருங்க அப்படின்னு. ஸோ மூன்றாம் பாயிண்ட் வரப்போ அது தெளிவாயிரும். 5,000 பிவிக்கு மேல நீங்க எவ்வளவு வாங்கினாலும் அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதற்கு அடுத்த போனஸ் எல்லா வகையான போனஸ் கிடைச்சு போகும். இந்த பர்ச்சேசர் கிளப்புக்கான பெனிஃபிட் மட்டும் உங்களுக்கு 5,000 மட்டுமே எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து 5,000 வாங்குறீங்க, இல்ல 10,000 வாங்கிட்டே வந்தா கூட பர்ச்சேசர் கிளப்புக்காக எவ்வளவு எடுப்பாங்க அப்படின்னா 5,000 மீது எடுப்பாங்க. அப்ப அந்த 5,000 மீது மட்டும் உங்களுக்கு பர்ச்சேசர் கிளப்புக்கு எடுத்துக்கிறப்ப அப்ப நீங்க தொடர்ந்து நீங்க 1,00,000 மீது மாசம் மாசம் பண்ணாலும் 5,000 தான் அது வந்து எடுப்பாங்க. அப்போ 10 மாசம் கழிச்சு அவங்க பர்ச்சேஸ் கிளப்பர் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க வாங்கக்கூடிய 100 பிவில இருந்து 5,000 பிவி வரைக்கும் பர்ச்சேஸ் கிளப்புக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? சரி, நான்காவது பாயிண்ட், எவ்ரி மந்த் பர்ச்சேஸ் ஆஃப் 100 பிவி ஆர் மோர் இஸ் கம்பல்சரி அன்டில் கம்ப்ளீஷன் ஆஃப் டார்கெட் ஃபார் த எண்ட். ஸோ டார்கெட் என்னது? பர்ச்சேஸ் கிளப்புக்கான டார்கெட் சிம்பிள் 50,000 பிவி. டோட்டலா வந்து கூட்டம்னா 50,000 பிவி வரணும். இதான் வந்து டார்கெட். அப்ப அது வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சபட்சம் 100 பிவி வந்து இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும். இருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் கிளப் வந்து ஆட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். ஓகேங்களா? நீங்க வந்து பர்ச்சேஸ் கிளப்புக்கு உள்ள போக முடியாது. எப்போ வந்து 100 பிவி கீழே வந்துட்டாலோ அல்லது 0 வந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த மாசம் முதல் மாசமா எடுக்கப்படும். அப்ப எப்பயுமே 100 பிவி கீழே வந்து பர்ச்சேஸே பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 10% வந்து பர்ச்சேஸ் கிளப் போனஸ் ஆன் மந்த்லி பர்ச்சேஸ் ஆஃப் 1,500 to 5,000 பிவி வில் பி கிவன் ஆன் மந்த்லி பேசிஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா 1,500 இருந்து 5,000 பிவி வரைக்கும் நீங்க வாங்கக்கூடிய உங்க செல்பேல வாங்கக்கூடிய அந்த பிவிக்கு 10% வந்து மந்த்லி போனஸ் ஆக கட்டும். என்ன அர்த்தம் அப்படின்னா 5,000 பிவி நீங்க வந்து ஒரு மாசம் வாங்குறீங்க. எப்ப ஆஃப்டர் 50,000 பிவி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பர்ச்சேஸ் கிளப்புக்கான 50,000 பிவி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா 5,000 பிவி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய 10% வந்து உங்களுக்கு போனஸ் ஆக
அந்த மந்த்லி ஸ்டேட்மெண்டோட சேர்த்து வைப்பாங்க. அதுல வந்து கிடைக்கும். அப்ப 5000 வாங்கினா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? 500 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். 1500 பிவியாக இருந்தா அதுல 10% 150 ரூபா. 150 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ பெனிஃபிட்ல நீங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை நீங்க நோட் பண்ணும். நமக்கு வந்து மந்த்லி பர்ச்சேஸ் வந்து 10% கிடைக்கும். ஆனா அது 1500 5000 மில்லிக்குள்ள இருக்கணும். சரி 5000 மில்லிக்கு மேல வாங்கினா ஒன்றும் கவலை இல்லை. 5000 மட்டும் வந்து கவுண்ட் பண்ணிக்கிறாங்க. 5000 மேல நீங்க எவ்வளவு வாங்கினாலும் பர்ச்சேசர் கிளப்கான கவுண்ட்ல வந்து எடுத்துக்க மாட்டேன். சரிங்களா? சரி, கண்டிஷன்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அதை பார்த்துக்கலாம். It is compulsory to do monthly purchase of 1500 PV to remain the club. இந்த கிளப்புக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க மாசம் மாசம் எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறமா, எலிஜிபிள் ஆகிறதுக்கு நீங்க 100 PV கூட வாங்கிக்கலாம். எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறமா குறைஞ்சபட்சம் 1500 PVக்கு மாசம் மாசம் வாங்கணும். If the purchase is less than 1500 PV in a month, the eligibility of the purchase club will be cancelled. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு மாசத்துல எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறமா 1500 PVக்கு கீழே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பர்ச்சேஸ் கிளப் கேன்சல் ஆயிடும். நீங்க அந்த பெனிஃபிட்டை இழந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுக்கு வாங்கினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்ப குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு மாசமும் 1500 PVக்கு நீங்க என்ன ஆகணும்? வாங்கிட்டு ஆகணும். அது குறைவா வந்து வாங்கவே கூடாது. 1500 PV வாங்கினா தான் நீங்க பர்ச்சேஸ் கிளப்ல கண்டினியூ பண்ண முடியும். இதுதான் முதல் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், if associate buyer does purchase a month more than 5000 PV in any month, purchaser club bonus will be paid maximum 5000 PV. அதாவது ஒவ்வொரு மாதம் வந்து 5000 PVக்கு மேல ஏதோ ஒரு மாசத்துல நீங்க 5000 PVக்கு மேல வாங்குறீங்க, இல்லை நீங்க எல்லா மாசமும் நீங்க 5000 PVக்கு மேல வாங்கினாலும் உங்களுக்கு எவ்வளவுதான் எடுப்பாங்க? 5000 PVக்கான பர்ச்சேசர் கிளப் பெனிஃபிட் தான் கொடுப்பாங்க. இது செகண்ட் பாயிண்ட். ஸோ அப்ப 1500 PV குறைஞ்சபட்சம் வாங்கணும். 5000 PV வந்து அதிகப்படியா வந்து பர்ச்சேஸ் கிளப்கான பெனிஃபிட் கிடைக்கும். 5000க்கு மேல எல்லாம் அதர் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பர்ச்சேஸ் கிளப்கான பெனிஃபிட் வந்து 5000 தான் கிடைக்கும். இது செகண்ட். தேர்ட் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, பெனிஃபிட் ஆஃப் பர்ச்சேசர் கிளப் போனஸ் வில் கண்டினியூ டில் கண்டினியூஷன் ஆஃப் த பிளான். இந்த பிளான் எது வரைக்கும், இப்ப இருக்கக்கூடிய இந்த மார்க்கெட்டிங் பிளான் எது வரைக்கும் கண்டினியூ ஆகுதோ அது வரைக்கும் வந்து பர்ச்சேசர் கிளப்கான போனஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப நம்ம லைஃபுக்கும் இந்த பர்ச்சேஸ் கிளப் வாங்கலாம். என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு முறை வந்து 50,000 கூடுதலாக வந்து 50,000 PV வர்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் கிளப்ல என்ட்ரி ஆகணும். ஸோ என்ட்ரிக்கு அந்த உள்ள 4 கண்டிஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணி என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா இந்த பிளான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பர்ச்சேஸ் கிளப்கான போனஸ் 10% வந்து செல்ஃப் பர்ச்சேஸ்ல இருந்து 1500 PVல இருந்து 5000 PV வாங்குறதுக்கு வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மூன்றாவது பாயிண்ட். நான்காவது பாயிண்ட், லாஸ்ட் டேட் ஃபார் ஸ்டார்டிங் பர்ச்சேஸ் ஃபார் RCM பர்ச்சேஸ் கிளப் இஸ் 30 செப்டம்பர் 2023. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் நம்ம சொன்ன இது அமெண்ட்மெண்ட் தான். ஸோ அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து பர்ச்சேஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ஒன்று அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய லாஸ்ட் டேட் வந்து 30 செப்டம்பர். ஸோ அதுக்கு மேல வர்றவங்க பூரா இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்துருவாங்க. அதுக்கு மேல என்ட்ரி ஆகிறவங்க அப்படி என்ட்ரி ஆனாலும் லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் த கிளப், இந்த கிளப்புக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகணும்னா நீங்க குறைந்தபட்சம் 31 மார்ச் 2025க்குள்ள நீங்க வந்து ஒரு மினிமம் 100 PVயாவது உங்க செல்பேல வாங்கி பர்ச்சேசர் கிளப்பை தொடர்ந்து இருக்கணும். அதுக்கு மேல நீங்க ஜாயின் பண்ண முடியாது. அப்போ உங்க டீம்ல நீங்க 1,00,000 பேர் வந்தாலும் 1 கோடி பேர் வர்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு பர்ச்சேசர் கிளப் எது வரை கிடைக்கும்? யாரெல்லாம் வந்து 31 மார்ச் 2025க்குள்ள ஜாயின் பண்ணி மினிமம் 100 PVக்கு தாண்டி செல்பேல வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் உள்ள வர முடியும். இதுதான் வந்து இந்த கண்டிஷன். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் படி நீங்க வந்து உங்க கீழே உள்ளவங்களுக்கு இந்த பர்ச்சேசர் கிளப்புடைய பெனிஃபிட்டை நீங்க சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு 100 PVல இருந்து ஒரு 5000 PVக்குள்ள வாங்குங்க. ஒவ்வொரு மாசமும் 5000 PV வந்துருச்சுன்னா நீங்க இந்த கிளப்புக்குள்ள ரெடி ஆயிட்டீங்கன்னா மினிமம் 1500 PV வாங்குங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% போனஸ் கிடைக்கும்ங்கிறத அறிவிச்சு அல்லது அவங்களுக்கு புரிய வச்சு இந்த கிளப்புக்குள்ள கொண்டு வாங்க. ஸோ ஒருவேளை வந்து நீங்க இப்படி கூடுதட்டே வந்துட்டு இருக்கு, நீங்க பர்ச்சேஸ் கிளப்புக்கு எலிஜிபிள் ஆயிடுறீங்க, உங்களை அறியாமையே நீங்க வந்து நீங்க கம்மியா வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளப்ல இருந்துடைய கிளப்ல வெளியே போயிடுவீங்க.
ஸோ அப்ப மினிமம் வந்து ஒரு 1500 பிவியாவது எல்லாரும் செல்ஃப் பர்ச்சேஸ் பண்ண வைங்க. அப்ப செல்ஃப் பர்ச்சேஸ் வந்து எவ்வளவு அனைத்து மெம்பர்களையும் 1500 பிவி பண்ண வச்சுன்னு எங்க போகும் பாருங்க பெனிஃபிட். உங்க டீம்ல ஒரு 100 பேர் இருக்காங்க, ஆரம்பத்துல வரவங்க சொல்றேன், ஒரு 100 பேர் இருந்தாங்க வைங்கள, அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் கிளப்கான பெனிஃபிட் சொல்லி கொடுத்துருங்க. எல்லாரும் மினிமம் 1500 பிவி குறைஞ்சபட்சம், நிறைய பணம் இருக்கட்டும், நான் சொல்றேன் இந்த குறைஞ்சபட்சம் 1500 பிவி பண்ணாங்கன்னா 100 பேர் இருந்தாங்கன்னு என்ன கிடைக்கும்? இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 1,50,000 பிவி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாசம் ரெகுலர் ஆயிடும். அப்போ ஒவ்வொரு மாசம் 1,50,000 பிவி இந்த பர்ச்சேசர் கிளப்பர் மூலமாக வந்தாலே நமக்கு எங்க போகும், அடுத்த பின்ன வந்து மடியறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்ப அத்தனை பேருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அவேர்னஸ் என்னன்னா, பர்ச்சேசர் கிளப்புக்காகவே அவங்களுக்கு தான் பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் அவங்க அடையிறதுக்கு ஒரு 1500 பணம் சொல்றோம். ஸோ சொல்லி கொடுத்த பெனிஃபிட் லீடர்ஸ் நமக்கும் கிடைக்க போகுது. அதனால இந்த பர்ச்சேஸ் கிளப்பை அருமையா பயன்படுத்துங்க. பயன்படுத்தி உங்களுக்கு டீமை வந்து பெனிஃபிட் அடைய சொல்லுங்க. ஸோ மேஜரா வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது 31 மார்ச்சுக்கு என்ட்ரி ஆகணும். அது வரைக்கும் வெயிட்டே பண்ண வேண்டாம். இப்பயே நீங்க என்ன பண்ணுங்க, பர்ச்சேசர் கிளப்பரா மாறணும்னே நினைச்சு இந்த மாசத்துல இருந்து இதுவரைக்கும் பண்ணாதவங்க சொல்றேன், இந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த மாசத்துல இருந்து ஒரு 5000 பிவி பண்ணி 10 மாசத்துக்குள்ள பர்ச்சேஸ் கிளப்பர் வந்துருங்க. அப்புறம் வாழ்நாள் முழுதும் நீங்க உங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்கு 10% நீங்க அனுபவிக்க முடியும். வாழ்க்கை அப்போ ஒரு 3 வகையான பெனிஃபிட்ஸை நம்ம பார்த்தோம். இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய நியூட்ரி சார்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 100 விஷயம் இருக்கு. ஸோ அதையும் பார்த்தோம். ஸோ நியூட்ரி சார்ஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் போனஸ், எக்ஸ்ட்ரா போனஸ் தராங்க. நம்ம அப்போ பார்த்தோம் 10,000 பிவி அதுக்கு மேல பண்றவங்களுக்கு வந்து ஆர்சிஎம் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு வந்து என்ன கொடுக்குறாங்க, கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. ஒருவேளை வந்து நம்ம நியூட்ரி சார்ஜா பண்ணோம்னா, அந்த 10,000 பிவி நியூட்ரி சார்ஜா நீங்க பண்ணீங்கன்னா ஆர்சிஎம் கொடுக்கக்கூடிய ஒரு 3000 ரூபா, நியூட்ரி சார்ஜ் கம்பெனி ஒரு 5000 ரூபா, அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 5000 ரூபாய்க்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட், 5000 ரூபாய்க்கான நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்ட். ஸோ 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸும் 8,000 ரூபாய் வந்து கேஷ் அவார்டும் கொடுப்பாங்க. இது ஒன்லி ஃபார் நியூட்ரி சார்ஜ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த வந்து 25,000 பில் பண்றவங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 5000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 12,000 ரூபாய் நம்ம கம்பெனி கொடுப்போம். இதுவே வந்து 25,000 பி வந்து பியூரா நீங்க நியூட்ரி சார்ஜ்ல பண்ணீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் நியூட்ரி சார்ஜ் கொடுக்கும், ஒரு 12,000 ரூபாய் நியூட்ரி சார்ஜ் கொடுக்கும். ஸோ அப்போ டோட்டலா 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், 25,000 வந்து கேஷும் கிடைக்கும். மூன்றாவது வந்து 50,000 பிவி பண்றவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த பெனிஃபிட்டான 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட், 30,000 ரூபாய் வந்து நம்ம கம்பெனி கொடுக்கும், ஆர்சிஎம் கொடுக்குது இல்லையா? ஸோ சேம் போனஸ் 5,000 ரூபாய்க்கு நியூட்ரி சார்ஜ் ப்ராடக்டும் 30,000 ரூபாய் வந்து நியூட்ரி சார்ஜும் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு 60,000 ரூபாய் வந்து டோட்டல் மணி பெனிஃபிட், அதாவது கேஷ் பெனிஃபிட்டா கிடைக்கும். 10,000 ரூபாய்க்கு வந்து ப்ராடக்ட் பெனிஃபிட் கிடைக்கும். இதே தான் ஒவ்வொரு 50,000 பிவிக்கும் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ இது கன்சிஸ்டன்சி போனஸ், இது ஒரு லிமிடெட் ஆஃபர் தான். ஸோ இமீடியட்டா நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டை நீங்க கிராப் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வரைக்கும் எல்லாம் பொறுமையா கேட்டிருக்கீங்க. ஏதாவது டவுட் தான் நீங்க கேளுங்க, உங்களை வந்து நான் விளக்க ரெடியா இருக்கிறேன். தேங்க்யூ கமரா சார், அண்ட் தேங்க்யூ அத்தனை தமிழ்நாடு ஆர்சிஎம் பீப்புள் அனைவருக்கும். அடுத்து வரக்கூடிய இந்தியா உலக அளவில் ஆர்சிஎம் போகும்போது அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களோட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ கமரா சார். கமரா சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். கம்ப்ளீட்டட் நண்பர்களே.
நல்ல ஒரு அற்புதமான செஷன் கொடுத்தாரு சார். அருமையா முடிச்சார். கன்சிஸ்டன்சில ஆரம்பிச்சு எல்லா தகவல்களும் ரொம்ப அருமையா சொன்னாரு. எல்லா ஸ்லைடுகளுமே அவசியமான ஸ்லைடு. அது பாருங்க, ஒரு ஸ்லைடு ஆகியும் நமக்கு வேண்டாததில்லை, அத்தனை அருமையான ஸ்லைடு. ரொம்ப அருமையா கன்சிஸ்டன்சிக்கு முதல்ல என்ன போனஸ், என்ன பிவி, ஒரு ரூபாய்க்கு பொருள், கான்பிடென்டா இருக்கிறதுனால என்ன லாபம், என்ன பிசினஸ் வரும், எல்லாவற்றையும் பிரிச்சு அருமையா பேசினாரு. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க ஜெயவி சாருக்கு. அவர் எப்பொழுது வந்தாலும் தகவல்கள் நிறைய நமக்கு பரிமாறப்படுகிறது. இன்றைக்கு நிறைய தகவல் கொடுத்திருக்காரு. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். ஆல் தி பெஸ்ட். வேற யாரும் எனிபடி எல்ஸ் தகவல் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலையோ பர்ச்சேசர் கிளப்ஸ்லயோ எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். இதை வாழ்த்துறை. சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொண்டதற்காக உங்களை வாழ்த்துறை வழங்க விரும்பக்கூடியவங்க உங்களுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா உங்களை வந்து ஓவர்ஸ் தான் மீட் பண்ணிக்கலாம். சார் நான் பேசுறது கேட்கலாம். ஜெய் சார், நான் பேசுறது கேட்கலாம். சார் கேக்குது சார், கேக்குது. யாருக்கும் கேட்கலையோ நம்ம. ஓகே சார், அத்தனை பேரும் திருப்தியா எடுத்துக்கலாம் சார். சார் க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமா ஆமா ஆமா. நன்றி சார், நன்றி. வந்திருந்த அத்தனை பேரை மனப்பூர்வமாய் வாழ்த்தி, கற்றுக்கொண்டவைகளை ஒத்துக்கொள்ளுங்கள், அவைகளை கொண்டு போய் டீம்ல சேருங்க. உங்க எல்லாரையும் நான் நன்மை பண்ணிடுறேன். ஜெயாட்சி சொல்லிட்டு வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஜெயாட்சியம், கூட்டாட்சியம், இன்னைக்கு இரவு கூட்டம், பெண்கள் கூட்டம், அதிலே பங்கெடுங்க. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். புரிய மாதிரி பேசுறேன் சார். டைம் பாஸ் ஆயிடுச்சு. சார் நாளைக்கு வாழ்த்துறது வேணும்.